Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியத்தில் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே முதலைமேடு திட்டு ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சியில் சுமார் 1200 மக்கள் வசிக்கும் திட்டு படுகை என்ற கிராமம் அமைந்துள்ளது. ஆற்றின் கரையில் செல்லும் கரடுமுரடான சாலையை கடந்து செல்ல வேண்டும் என்பதால் இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி கிடையாது. சாலை வசதி குறைபாடு காரணமாக ஓடிக்கொண்டிருந்த மினி பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுவிட்டன. இங்கிருந்த நடுநிலைப் பள்ளி கடந்த 2006ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் எந்தவித வசதிகளும் இல்லாமல் 2 வகுப்பறைகள் மட்டுமே கொண்ட கட்டிடத்துடன் பெரும்பாலான வகுப்புகள் மரத்தடியில் நடத்தப்பட்டு வந்தது. ஆண்டுக்கு ஒருமுறை கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது இந்த கிராமத்தின் வீடுகள் மற்றும் பள்ளி கட்டிடம் ஆகியவை நீரில் மூழ்கி கடும் சேதம் ஏற்படும். அப்பொழுது பொதுமக்கள் ஊரை காலி செய்துவிட்டு அரசின் முகாம்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். முற்றிலும் விவசாயம் மட்டுமே உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்த கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 100% என்ற விழுக்காடு எட்டி இந்த அரசு பள்ளி சாதனை புரிந்துள்ளது. மாணவர்கள் நலனுக்காக காலை 8:30 மணி முதல் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு மாலை மீண்டும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வார விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு விடுமுறை நாட்களிலும் சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கும் ஆசிரியர்களாக இல்லாமல் மாணவர்கள் நலன் முக்கியம் என்று கூறி ஆசிரியர்கள் அனைவரும் சிறப்பு வகுப்புகள் எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக தொடர்ந்து பள்ளி சாதனை புரிந்து வருகின்றது. மேலும் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் மரத்தடி வகுப்பறைகள் மாற்றப்பட்டு அரசின் உதவியுடன் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் டிவிஎஸ் நிறுவனத்தின் பொருளாதார உதவியுடன் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெண் குழந்தைகளுக்கு என்று மாதவிடாய் சுகாதாரத்திற்கு உரிய நவீன கழிவறை கட்டப்பட்டுள்ளது. இந்த கழிவறையில் நாப்கின்களை எரிக்கும் அதிநவீன இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 6 ஆசிரியர்கள் பணிபுரியும் இந்த பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டும் நிரந்தர ஆசிரியர்களாக, மீதமுள்ள 4 பேர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்கள் ஆவர். இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக 12 ஆண்டுகளாக பணிபுரியும் திரு ராஜு என்பவர் சக ஆசிரியர்கள் உதவியுடன் முன்மாதிரி பள்ளியாக முன்னெடுத்து சென்றுள்ளார். தற்பொழுது ஓய்வு பெற்ற அவருக்கு பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் கூடி நின்று மலர்களை தூவி வரவேற்பு அளித்ததுடன் அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று சென்றனர். இவ்வாறான நிலையில் மாணவர்களின் நலன் கருதி திட்டு படுகை கிராமத்திற்கு இந்த தாவேக ஆட்சியிலாவது பேருந்து வசதி கிடைக்குமா என்று முதலமைச்சர் விஜயின் முகம் பார்த்து பொதுமக்கள் காத்திருக்கின்றனர்.